ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே மஞ்சள் மலையை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே அங்கே பூங்கொடியை கடத்தி கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மாயாண்டி வந்து எங்கள் அழகரை வந்து முன்னாடியே வெளியில் வந்து சென்னைக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் அழகர் வந்து கண்டிப்பாக மஞ்சமலையை நம்ம அசிங்கப்படுத்தி ஆகணும், எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தின அந்த மஞ்சமலையை மூஞ்சில் கரியை பூசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் அங்கே பூங்கொடியை கடத்தி கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் இப்போ வீட்டில் அந்த மஞ்சமலை வீட்டில் வந்து எல்லாருமே தடக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பூங்கொடி வந்து காணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருக்குமே தகவல் போகுது. அதுவும் இல்லாமல் மஞ்சமலைக்கும் சுடலைக்கும் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே மஞ்சமலை வந்து அதை நம்பலை. அதுவும் இல்லாமல் தடைக்கையுமே பார்க்குறாங்க. இங்கே எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கண்டிப்பாக அந்த மாயாண்டி குடும்பத்துலேருந்து வந்து அந்த அழகரை தான் கண்டிப்பாக கடத்திட்டு போயிருப்பான். அந்த அழகரை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கான். ஆனால் இப்படி பண்ணிவிட்டு அவன் என்னோட பொண்ணை கடத்திட்டு போயிருக்கக்கூடாது, அவனை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துலேயுமே கத்தி எடுத்துக்கிட்டு அங்கே மாயாண்டி வீட்டுக்குமே போகிறாங்க. ஆனால் மாயாண்டிக்கு இந்த விஷயமும் தெரியாது. ஏன்னா இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் இங்கே வந்து அழகரை வந்து சென்னைக்குமே அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் அழகர் வந்து பாதி தூரம் போயிட்டு எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தின அந்த மஞ்சமலை வீட்டில் யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் மஞ்சமலை அசிங்கப்பட்டு நிற்கணும், அவமானப்பட்டு நிற்கணும், ஊர் முன்னாடி அசிங்கத்தோடு அவன் மூஞ்சில் கரியை நம்ம பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இங்கே பூங்கொடியுமே கடத்திட்டு வந்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அழகர் வந்து அங்கே பூங்கொடியை பார்த்து பூங்கொடியுமே மயக்கத்தில் இருக்காங்க. பூங்கொடியை பார்த்து இங்கே பாரு பூங்கொடி, நான் உன்னை வந்து அசிங்கப்படுத்தணும், இல்லை அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், இல்லை நான் உன்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் பண்ணலை. ஏன்னா உங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒரு கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட சவாலுமே விட்டார். உன்னால் முடிஞ்சால் நீ உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தேன்னா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திப்பாருன்னு சொல்லிட்டு சவால் விட்டதுனால மட்டுமே நான் உன்னை கடத்திட்டு வந்து வச்சுருக்கேன். நான் உன்னை கடத்தினதுக்கு காரணம் உங்கள் அப்பா மட்டும்தான். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா இப்படி ஒரு சவால் விடலைன்னா நீ எவ்வளோ வேணால் கட்டினு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுப்பேன். ஆனால் நீ 40 வயசு கிழவனா கட்டிக்கோ, இல்லை 100 வயசு கொமர்னா கட்டிக்கோ, அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கடத்திட்டு வர கிடையாது. நீ இப்படி இருக்கிறது காரணமே உங்கள் அப்பா மட்டும்தான் சொல்லிட்டு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்தில் இருக்க அங்கே மலர்கிட்ட பூங்கொடிக்கிட்ட வந்து அழகருமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே பூங்கொடியை வந்து பக்கத்திலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூங்கொடிக்கு வந்து கொசுவெல்லாம் கடிக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போத்தியுமே விடுவாங்க. அதுவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே வெடிஞ்சுமே. உடனே இங்கே மஞ்சமலையுமே அங்கே மாயாண்டி வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்று மாயாண்டி வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துலேயுமே கத்தவும், உடனே என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியும் பொம்மின்னு பென்னியும் செம்பிலியுமே வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இங்கே மஞ்சமலை வந்து கோவத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அங்கே பென்னிக்கு பயங்கர கோவம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே அங்கே உள்ளே போயிட்டு மாயாண்டிக்கிட்ட சியா இங்கே வெளியே உங்கள் மஞ்சமலை கத்தியோட கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான், என்னாச்சுன்னே தெரியல சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னியுமே அங்கே மஞ்சமலை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க அங்கே மாயாண்டியுமே வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து பார்க்கவும், உடனே இங்கே பென்னி வந்து ஆச்சியா இங்கே பெரிய பிரச்சனை ஆகிட போகுது, அவன் வேறு கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்கான், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சியாவங்கிட்ட வந்து மஞ்சமலையுமே இங்கே பென்னி வந்து இங்கே மாயாண்டிக்கிட்டையுமே சியா நீங்கள் அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போகாதீங்க, ஏற்கனவே அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போய் நீங்கள் பண்ணாத தப்புக்கு 10 வருஷம் நீங்கள் ஜெயிலில் எடுத்து வந்தீங்க, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னியுமே அங்கே மாயாண்டி கிட்ட சொல்லவும், உடனே மாயாண்டியும் பென்னி நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு பென்னி, அவன் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே வெளியே வந்து நிற்கவும், உடனே இங்கே மஞ்சமலை வந்து மாயாண்டி என்னோட பொண்ணை உன்னோட பையன் அழகு கடத்திருக்கான், ஆனால் உன்னுடைய பையன் கிடைச்சானா நான் உன்னை உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷ கோவத்தில் வந்து சவாலெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அங்கே மாயாண்டியும் இதை பாரதாம் மஞ்சமலை, நான் உன்னை எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் என்னோட பையனை நான் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற விரிசலில் வந்து இன்னும் நாங்கள் பெருசுப்படுத்த விரும்பலை. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் உங்கள் ஒரு பொண்ணோட கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னோட பையனுக்கு நான் இங்கே சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணி அவனை நான் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஆனால் உன் பொண்ணை கண்டிப்பாக இங்கே பூங்கொடியை இங்கே அழகர் கடத்திக்கவே மாட்டான். அதுவும் இல்லாமல் இங்கே அழகர் வந்து சென்னையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மஞ்சமலை கிட்ட
மாயாண்டியுமே சொல்லவும் இதை கேட்ட அங்கே மஞ்சமலை வந்து இந்த பாருடா மாயாண்டி, நீ சொல்கிறதெல்லாம் நான் என்றைக்குமே நம்ப போகிறது கிடையாது. நான் உங்ககிட்ட கொடுத்த சவாலை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் பையனை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு என்னோட பொண்ணை கடத்த சொல்லிட்டு நீ இப்படி வந்து நின்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என் பொண்ணு இன்னும் 1 மணி நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து சேரலைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் உன் பையனை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. கண்டிப்பாக என்னோட பொண்ணை உன் பையன் தான் கடத்திருப்பான். மற்றபடி யாருமே என் பொண்ணு மேலே கை கூட வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலை வந்து அங்கே மாயாண்டி கிட்ட சொல்லவும், மாயாண்டியும் அங்கே மஞ்சமலையை பார்த்து, இந்த பாரு மஞ்சமலை, நான் உன் மேலே வச்சுக்கிட்டு மரியாதையை கெடுத்துக்காத. அதுவும் இல்லாமல் உன் கூட நான் பிரச்சனைக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒரு டைமில் நான் வந்து உனக்கு எந்த ஒரு கெடுதலும், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் நாங்கள் எந்த ஒரு தகராறும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கோம். ஆனால் எங்களை நீங்கள் தூண்டி விட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி வந்து மஞ்சமலை கிட்ட சொல்லவும், மஞ்சமலை வந்து, மாயாண்டி நான் சத்தியமாக நான் சொல்கிறேன், அழகு இது மலரை வந்து பூங்கொடியை வந்து கண்டிப்பாக இங்கே உன்னுடைய பையன்தான் கடத்திட்டு போயிருக்கான். நான் கண்டிப்பாக உன் பையன் தான் கடத்திருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா உன் பையனை வந்து நான் உயிரோடய விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீ வந்து பிளான் போட்டு கண்டிப்பாக என்னோட பொண்ணை கடத்தினதுக்கு நீ ஒரு நாள் அதுக்கான பதில் சொல்லியே ஆகணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து உன்னை நான் எதுவுமே பண்ணாமல் போகிறேன்னு மட்டும் நினச்சிக்காத. என்னுடைய பொண்ணு கிடைக்கட்டும், இங்கே அழகர் தான் என்னுடைய பொண்ணை கடத்தினான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் உங்களை கூண்டோட நான் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நான் இருக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சவனமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அங்கே சுடலையுமே, மச்சான் என்ன மச்சான் அங்கே இது மாயாண்டியா இப்படி விட்டுட்டு வரீங்க, அவன் கண்டிப்பாக அவனுடைய பையனை வச்சு இது பூங்கொடியை கடத்திருக்கலாம் மச்சான், அவனை ஏன் இப்படி விட்டுட்டு வரீங்க, அவனை ஏதாவது ஒன்று பண்ணுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுடலையுமே சொல்லவும், உடனே இங்கே மஞ்சமலையும், டே சுடலை என்னடா பேசிக்கிட்டு இருக்க குடிகாரா, நான் என்னுடைய பொண்ணு காணுன்னு சொல்லிட்டு எங்கள் மனசு கொதிச்சு போயிருக்க, இப்போ நீ பழி வாங்கணும், அவனை வெட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முதல்ல என்னுடைய பொண்ணை நான் தடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலை வந்து சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை வந்து கோவத்தில் ஊரில் இருக்க எல்லா இடமும் தடக்கிக்கிட்டு இருக்காங்க வலை வீசி. ஆனால் இங்கே சுடலை வந்து எல்லா விஷயத்துலையுமே இங்கே மஞ்சமலை வந்து உசுப்பேற்றி விடுறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகர் வந்து ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பூங்கொடி வந்து கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. பூங்கொடிக்குமே மயக்கமே தொலைஞ்சிட்டு இருக்கும். உடனே இங்கே அழகரை பார்த்து, டேய் என்ன எதுக்குடா நீ கடத்திட்டு வந்திருக்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏற்கனவே எங்கள் அப்பா உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எங்கள் அப்பாவை அசிங்கப்படம் வைக்கணும்னு சொல்லிட்டு நீ என்னை கடத்திட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை உயிரோடய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடியும் அங்கே அழகர்கிட்ட சொல்லவும், உடனே அழகருமே, இந்த பார் பூங்கொடி, நான் வந்து உன்னை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடத்த கிடையாது. எங்கள் அம்மாவை நான் சபை முன்னாடி எங்கள் அம்மாவை எப்படி அவமானப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு நான் உங்கள் அப்பாவை, அந்த மஞ்சமலையை நான் அசிங்கப்படுத்துவேன். உங்கள் அப்பா என்ன சொன்னேன், உங்கள் அப்பா வந்து என்ன உயிரோடு விட மாட்டேன்னு சொன்னியா, ஆனால் உங்கள் அப்பாவை ஒரு கையை வெட்டி இப்போ இது திரிய வச்சதுக்கு ஒரு கையை வெட்டி அவனை நான் உயிரோடையே விட மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்கு அங்கேயே அவனை உயிரோடையே கொண்டு பொச்சு எடுப்பேன். ஆனால் ஏதோ எங்கள் அம்மா வந்து இந்த பிரச்சனையில் எதுவுமே இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால் மட்டுமே உங்கள் அப்பாவை நான் உயிரோடு வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் மட்டும்தான் நினச்சிருக்கேன். ஆனால் உங்கள் அப்பாவை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே கிடையாது. உங்கள் அப்பா அசிங்கப்பட்டு ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும், அது நான் பார்க்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த சவாலை நான் நிறைவேற்றி எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற மரியாதையை நான் கூட்டணும். அதுவும் இல்லாமல் 4 பேர் முன்னாடி எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தின அந்த மஞ்சமலை கண்டிப்பாக அந்த 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கே நின்றே ஆகணும். அதுக்காக தான் நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கல. அதுவும் இல்லாமல் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த சபை முன்னாடி எங்கள் அப்பா உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பரிசம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது கூட எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாமல்
எக்கேடு கெட்டு நீங்கள் போனாலுமே சரி, நீ என்ன ஆனாலுமே சரி, கண்டிப்பாக என் உயிரே போனாலே நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் அப்பா அசிங்கப்பட்டு நின்றா எனக்கு அதுவே போதும். எனக்கு அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் போய்க்கோ, யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அரை கிழவனை கல்யாணம் பண்ணிக்கோ, முழு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா. எனக்குன்னு எங்கள் நந்தினி இருக்கா, நான் நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர் வந்து சொல்லவும், உடனே இங்கே பூங்கொடி இதை கேட்ட உடனே, டே அழகரு, உன் மூஞ்ச போய் நான் கல்யாணம் பண்ணுவேனா? அதுவும் இல்லாமல் நான் செத்தே போனாலே கண்டிப்பாக நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா வாழ்க்கையை நாசம் பண்ண அந்த ஃபேமிலியை நான் கண்டிப்பாக அசிங்கப்படுத்தி நிற்க வைக்கணும். அதுவும் இல்லாமல் என்னை அவுத்து விடுறா, எதுக்காடா என்னை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது எங்கள் அழகர்கிட்ட அங்கே பூங்கொடியுமே சொல்லவும், உடனே இங்கே அழகருமே இதை கேட்டுட்டு, இந்த பாருமா பூங்கொடி, நீ அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடத்த கிடையாது. நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு. இந்த கல்யாணம் நின்ற பிறகு நான் கண்டிப்பாக உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு வரேன். மற்றபடி நீ அதுக்கப்புறம் நீ இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக வீட்டிலலாம் விட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நன்றி கடனை, அந்த ஒரு நன்றி உணர்ச்சியை நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் எவ்வளோ பெரிய அசிங்கம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இப்போ இல்லை, அப்போ இருந்தே அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எங்கள் அண்ணனை, எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஆனால் அதெல்லாமே பெருசாக எடுத்துக்காமல் எங்கள் அப்பா பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துருந்தாரு. ஆனால் இதுக்கு மேலேயுமே எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தி கண்டிப்பாக அந்த அசிங்கத்தை படணும் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். என்னை பெத்த எங்கள் அம்மாவுக்கு நான் என்றைக்குமே ஒரு அசிங்கத்தை நான் தேடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா என்னோடய உயிரவே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே பூங்குடியுமே, இந்த பாரு, இங்கே பாருடா, நீ உங்கள் அம்மாக்காக நீ வந்து நின்றுருக்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணணுமோ அது நான் நல்லாவே பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு எந்த ஒரு மரியாதை குறைச்சலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட உயிரவே நான் அர்ப்பணம் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் அரை கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது எங்கள் அப்பா மேலே இருக்க மரியாதையும் அன்புனால மட்டும்தான் அவனை நான் கல்யாணம் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் பெருசு கிடையாது, எங்கள் அப்பாவோட மரியாதையும் கௌரவம் தான் பெருசு, என்னை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட சொல்லவும், உடனே இங்கே அழகருமே, ஆமாம் பொல்லாத அப்போ உங்கள் அப்பா உனக்கும் சரி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரி மிக பெருசாக செஞ்சிட்டு இருக்கான். அவன் சேர்த்து வச்ச சொத்து இங்கே காலத்துக்கும் உட்காந்து சாப்பிடலாம். எங்கள் அப்பா கொடுத்த சொத்தையும் எங்கள் அப்பா கொடுத்த நகையையும் எல்லாமே குடிச்சு அழிச்சிட்டு உங்கள் அப்பா உனக்காக நல்லது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா மேலே உயிராக ஒழுகிக்கிட்டு இருக்காத. ஏதோ சின்ன வயசில் நீ என் கூட சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பாசம் என் கண்ணு மறைச்சிருச்சு. அந்த ஒரு பாசம் என் நெஞ்சை தொட்டுருச்சு. அதுவும் இல்லாமல் அத்தை என்னை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கூப்பிடுறத நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீயும் உங்கள் அப்பனும் சேர்ந்துக்கிட்டு என்னை பழி வாங்கணும், இல்லை எங்கள் அம்மாவை பழி வாங்கணும், எங்கள் ஃபேமிலியை பழி வாங்கணும், அவங்கள அசிங்கப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டம்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் விட்ட சவாலில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கவே போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் மூஞ்சில் நீங்கள் கரியை தான் பூசிக்க போகிறீங்க. நான் உன்னெல்லாம் அவமானப்படுத்துறதுக்காக உன்னை கடத்தி வரது கிடையாது. உங்கள் அப்பா ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை ரொம்பவே கோவமாகவும் ஊரில் வலை வீசி தடக்கிக்கிட்டு இருக்க ஒரு சைடு இங்கே மாயாண்டியுமே அழகருக்கு கால் பண்ணுறாங்க. உடனே அழகர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணவும் அங்கே வீட்டில் இருக்க அழகரையும் அம்மாவுமே, ஐயோ அழகர் சென்னைக்கு தான் போயிருக்கான், இங்கே மஞ்சமலை இங்கே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போயிருக்கான், ஐயோ இந்த விஷயத்த என்ன தான் நடக்க போதோ, இங்கே பேசாமல் அழகர் ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் அழகரவங்க அம்மாவுமே அழுதுகிட்டு இருக்க. உடனே ஒரு சைடு நந்தினியும் கண்டிப்பாக இந்த விஷயத்த அழகர் தான் பண்ணியிருப்பான். அழகர் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அம்மாவுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த அளவுக்கு அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி குழப்பத்தோடையுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மாயாண்டியுமே அழகருக்கு மாற்றி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே அழகருமே பார்த்துட்டு அப்பா எதுக்காக கால் பண்ணுறாரு, கண்டிப்பாக இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துருக்கும். அப்பா நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் பண்ணுவார். நம்ம பேசாமல் அட்டன் பண்ணி நம்ம இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு மாதிரியுமே அட்டன் பண்ணுவாங்க. உடனே அட்டன் பண்ணி அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே மாயாண்டியும், ஏண்டா அழகரு எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் கேட்கவும், உடனே அழகரும், அப்பா நீங்கள் தான்ப்பா என்னை சென்னைக்கு அனுப்பிச்சுட்டீங்க, நீங்கள் தான்ப்பா என்னை பஸ்ஸில் ஏற்றி விட்டீங்க, நான் எங்கே இருக்க போகிறேன், நான் சென்னையில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருமே சொல்லவும், உடனே
அழகருமே உடனே மாயாண்டி கிட்ட வந்து, "அப்பா நான் இங்க சென்னையில தானப்பா இருக்கேன். நான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டி கிட்ட சொல்லவும், உடனே இங்க மாயாண்டியுமே, "அழகரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதடா. இங்க மஞ்சமலை வந்து எங்க வீட்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவனுடைய பொண்ணையுமே காணோம்." அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. உங்க அம்மா வேற ஒரு சைடு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இது அழகர் எதுவும் பண்ணியிருக்க போறான். அதுவும் இல்லாம மஞ்சமலை வந்து கத்தியோட வந்து நம்ம வீட்ல மிரட்டிட்டு போறான். "என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ சென்னையில தானே இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாயாண்டியுமே கேட்கவும், உடனே அழகருமே, "அப்பா கண்டிப்பா நான் அங்க தான்ப்பா இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நான் இங்க தான் இருக்கேன்ப்பா. நான் அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலப்பா. அதுவும் இல்லாம மஞ்சமலை வீட்டுக்கு போய் அங்க பூங்கொடிய நான் எதுக்காக கடத்த போறேன்? அதுவும் இல்லாம அவ கல்யாணம் நடந்தா எனக்கு என்னப்பா ஆச்சு? எனக்கு அவள சுத்தமா பிடிக்காதுப்பா. அந்த ஃபேமிலியவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மாயாண்டி கிட்ட அழகருமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க மாயாண்டியுமே இத கேட்டுட்டு, "சரி அழகரு, பத்திரமா இரு. அதுவும் இல்லாம இன்னும் 2 நாள் தான். நீ கொஞ்சம் அங்க பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இரு. அதுவும் இல்லாம நான் சொல்ற வரையும் நீ ஊருக்கே வரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சாரி இங்க அழகர்கிட்ட மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.